Hi friends, in this video we are going to discuss about the number systems in digital electronics. Already I put the basics concept in a digital electronics. If anybody doesn't see these videos, kindly see this video for just an introduction part. Okay. What is mean by a number system? So that is having a definition. I think the video will be clarity for you. Okay. Number systems அப்படினா என்ன அப்படினா define the set of the values used to represent the quantity. So ஒரு set of values is used to represent the quantity தான் நம்ம வந்து number systems ன்றது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? So here the base வந்து இந்த number of the distinct digitsல இருக்கும். அதோட radix வந்து small r நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? So இதுதான் வந்து number systems. So define பண்றப்ப அதாவது ஒரு ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு 3 பென்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட ஐ ஹாவ் ஒன் பென் இன் மை ஹேண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பென்ஸ் இருக்குன்னா அந்த செட் ஆஃப் தி வேல்யூஸ், அதாவது செட் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து அது குவான்டிட்டியை வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து நம்பர் சிஸ்டம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நார்மலாக இப்போ இருக்கிற நம்பர் சிஸ்டம்ஸில் நிறைய நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் காலம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குன்னா யூரினரி, பைனரி, டெரிட்டரி, குவானிட்டரி, unitary and sanitary. Sanitary is under the name of hexamal. So septenary, octile, notary, decimal and unidecimal, duodecimal, teridecimal, tetradecimal, pentadecimal, hexadecimals and centidecimal. Okay. Then 360 வேல்யூவை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செஸ்கோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனினரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த யூரினரியை நம்ம வந்து ஒன்லி ஒன் நம்பரை வந்து நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ யூரினரி இப்போ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள் 1 போடுறீங்க, திருப்பி ரீப்ரசன்ஸ் ஆஃப் இன்னொன்று டபுள் டிஜிட்ஸ் வருது அப்படின்னா 1 1. ஸோ அனதர் நம்பர் 3 நம்பர் நீங்கள் போடணும் அப்படின்னா நம்பர் 3 ரீப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 1 1 1. ஸோ 4னா 1 1 1 1. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு 1ஆக தான் வரும். ஸோ தட் இஸ் தி யூரினரி. ஸோ ஹியர் பைனரி த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஒன்லி ஒன் language is we known as binary. So here binary will be to zeros and 1. It will be bits connected. So territory means 3 bytes. Okay. Next quantary means 4 bytes. Then unitary means 5 bytes. Then centenary means 6 bytes. Its other name is known as hexamal. Then septenary means it will be 7. Then octile means it will be 8. Non-ternary means it will be 9. So decimal means its other name is a ternary. Then it will be represent as 10, base is 10. Then unidecimal is base is 11 and duodecimal is base is 12 and teridecimal is base is 13 and tetradecimal is the 14 and pentadecimal is 15 and hexadecimal is 16 and 100 is a centidecimal is 100 is centidecimal. Okay. Then 360 other 360 இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேல்யூஸஸ் இருக்குது. 360 ஒரு சென்டிடெசிமல் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் சென்ட்ரோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க 360. ஓகேங்களா? இப்போ நம்ம டெசிமலில் தான் நான் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஏன் வந்து கியூமன்ஸ்க்கு வந்து டெசிமல் நம்ம எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒன்லி 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷன்ஸே நம்ம ஆரம்பித்தோங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி, ஆக்டைல், டெசிமல், then duodecimal and hexadecimals values. Okay. இதில் தான் பேசிக்ஸ் இந்த கான்செப்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேபிள்ஸ் தான். யாருக்காவது தெரியல அப்படின்னா அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன்.
இப்போ பைனரி எடுத்திங்கன்னா the base and radix will be at 2 சொல்லுவாங்க. இங்கே digits ranges வந்து பார்த்திங்கன்னா 0 to r minus 1. இப்போ r minus 1 அப்படின்னா base is 2, radix is 2. So 2 minus 1 it will be 1. ஓகே, இதோட digits வந்து பார்த்திங்கன்னா zeros and ones. இது வந்து bitsன்னு கூட represent பண்ணுவாங்க. தென் ஆக்டைல் வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு சொல்லுவாங்க. இதோட ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to r minus 1. 0 to r minus 1ன்ற போது உங்களுக்கு வந்து என்ன வரும்? 8 minus 1 it will be 7. ஓகே, ஸோ இந்த டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 up to 7. தென் டெசிமல் வந்து பேஸ் வந்து 10. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to r minus 1 is 0 to 9. ஓகே, r minus 1 it will be 9. So the values of digits is 0 1 2 3 4 5 6 7 8 9. Okay, then duodecimal means octal base number is 12. Here the digits ranges from 0 to r minus 1. 0 to r minus 1 is it will be 11. Okay, so digits will be 0 1 2 3 4 5 6 7 8 9, and here the representative of 10 will be a capital letter A and capital letter B will be 12. ஓகே, இங்கே வந்து டிஜிட்ஸ் வந்து நம்ம இப்படி தான் ரேஞ்சஸ் பண்ணுவாங்க. தென் ஹெக்ஸாடெசிமல் பார்த்தீங்கன்னா பேஸ் இஸ் 16. இங்கே வந்து பார்த்திங்கன்னா r minus 1ன்ற போது 0 to 15 எடுக்கிறோங்க. ஓகேங்களா, ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் 10ன்ற போது கேபிட்டல் லெட்டர் A, 12 will be capital letter 12, sorry 10 will be A, 11 will be B, and C will be 12, and 13 will be D, and 14 will be E, and 15 will be F. Okay, up to F வரை நம்ம calculate பண்ணுறாங்க. ஸோ இது நார்மலாக இருக்கிற டேபிள்ஸ். இது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கம்மிங் அப் டு நெக்ஸ்ட் ஒன், இந்த டேப்லர் காலம் பாருங்களேன். இதில் வந்து நம்ம பேசஸ் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ டெசிமல், பைனரி, ஆக்டைல் அண்ட் டெசிமல். இந்த ஆக்டைல் அண்ட் டெசிமலில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பைனரி டிஜிட்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜஸ் வந்து பைனரி தான். ஓகேங்களா, ஆக்டைல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல்ஸில் நம்ம எப்படி கன்வர்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ 0 1 2 3 4 5 6 up to 9. தென் பார்த்தீங்கன்னா 10 11 12 16 இதை எடுத்துருக்குறீங்க டெசிமலில். ஸோ பைனரி பார்த்தீங்கன்னா 0 0 0, இந்த 4 zeros இந்த வந்து அப்படியே வரும். 10ன்ற வரும்போது பாருங்களேன், இந்த டிஜிட்ஸ் எல்லாமே வரும், 16 வரலும் வரும். இப்போ ஆக்டைல் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இதோட பேஸ் வந்து 8 up to 7 வரலும் வரும். 8ன்னு வரும்போது எப்படி வரும்? அகெயின் 10 A B C D E F இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் வில் பி இந்த 8 நம்பருக்கு அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கேல்குலேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, அப் டு 8 நம்பர்ஸ் தான் ஆக்டைலில் கேல்குலேட் பண்ண முடியும். தென் 16 வரும்போது 0 1 2 3 4 5 6 7 8 9 10, சாரி அப் டு 16 வரலும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எகெயின் இட் வில் பி கேல்குலேட்டட் ஆஸ் 10. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஜிட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க ஹெக்ஸாடெசிமலில். ஓகேங்களா, இப்போ நம்பர் சிஸ்டம்ஸில் அண்ட் கோட்ஸுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா நம்ம வெயிட்டேஜஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்பர் சிஸ்டம்ஸ் அண்ட் கோட்ஸ் வந்து இட் வில் பி கேல்குலேட்டட் இன்டு 2 types. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் மீன்ஸ் வெயிட்டட் நம்பர்ஸ் அண்ட் அன்வெயிட்டட் நம்பர்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், 53462ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதை நம்ம எப்போ நார்மலாக மேத்தமெட்டிக்ஸில் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? it will be zeros, ones, tens, hundreds and 10,000. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க. ஸோ இது இங்கே பாருங்கள், ஸோ it will be 50,000 plus 3,000 plus 400 plus 60 plus 2. ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம வந்து மேக்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 5 into 10 power of 4 எழுதலாமா? ப்ளஸ் 3 into 10 power of 3 எழுதலாமா இங்கே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 4 into 10 power of 2 எழுதலாம். ஸோ ப்ளஸ் 6 into 10 power of 1 ப்ளஸ் 2 into 10 power of 0. ஓகே, இங்கே இந்த சைடில் பாருங்கள், இந்த வெயிட்டட் நம்பர்ஸில் இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா zeros, ones அந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இது எல்லாமே என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வெயிட்டட் போர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்வெயிட்டட் நம்பர்ஸில் இங்கே 5 3 4 6
2 இது எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிளில் வெயிட்டட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைனரி, ஆக்டைல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து வெயிட்டட் நம்பர்ஸில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதோட வெயிட்டட் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இது தான். ஸோ இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரே கோட், எக்ஸஸ் கோட் எக்ஸெட்ரா இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். பேஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். இஃப் R1 இஸ் லெஸ் தென் R2 அப்படின்னா நம்ம வந்து N1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு N2ன்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா let R1 is the base number of the number systems and R2 is the base number of the another number systems. The R1 is the total number of digits used to represent the sum of the quantity of the first number of systems and N2 is the total number of the systems used to represent the same quantity and same quantity in the second number system சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் நான் வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இப்போ 5327 ஓகேங்களா? இது பேஸ் நம்பர் வந்து டெசிமல் பேஸ் நம்பரை எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பைனரி டிஜிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 5 என்ன, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்க 0101. ஸோ இங்கே எழுதுறீங்க, அதோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எழுதுறீங்க பைனரியில். ஓகேங்களா? ஸோ பைனரியில் எழுதுகிறப்ப உங்களுக்கு இந்த டிஜிட்ஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதோட வேல்யூ எடுத்துக்கோங்களேன், டிஜிட்ஸ் பார்த்துக்கோங்களேன் 1 2 3 4 இருக்குது. இதோட டிஜிட்ஸ் நீங்கள் பைனரி கால்குலேட் பண்ணும்போது பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 நம்பர்ஸ் இருக்குது இதை பைனரி கன்வெர்ட் பண்ணுறப்ப. இதே நம்ம ஆக்டைலில் கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்டைலில் கன்வெர்ட் பண்ணுறப்ப பாருங்களேன், ஸோ 1 2 3 1 7 8ன்னு சொல்லுவாங்க. இதோடது கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. இதுக்கும் 5 இருக்குது ஆக்டைலில். ஸோ இதே ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணிங்களே 1 2 14C F16 சொல்லுவாங்க. இது ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ இங்கே பாருங்களேன், இந்த சைடில் ஒரு 4 டிஜிட்ஸ் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதுவே 4 ஈக்குவலாக வருது ஹெக்ஸாடெசிமலில். ஸோ த கன்வெர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல் சேம் வேல்யூவாக கூட நீங்கள் வரலாம். அதனால தான் உங்களுக்கு N1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு N2ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த ரேடிக்ஸ் நம்பர், அதாவது பேஸ் நம்பர் R1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா, லெஸ் தென் ஆர் R2வாக இருந்துச்சுன்னா N1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு N2வாக இருக்கலாம். கிரேட்டராகவும் இருக்கலாம், அதை விட ஈக்குவலாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இதே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இது எப்படி ஆக்டைலில் நான் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். இதே டிஜிட்ஸ் தான். ஸோ இந்த டிஜிட்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஆக்டைலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 3 டிஜிட்ஸாக எடுப்பீங்க. ஸோ 3 டிஜிட்ஸாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ 777 எடுப்பீங்க, 1 எடுப்பீங்க, 3 2 1. ஸோ இது வந்து ஆக்டைல். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல்ஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ 4 எடுக்கும்போது ஹெக்ஸாடெசிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள்ஸ் பைனரி டிஜிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த லீஸ்ட் காமன் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அதுனா என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த சைடில் இருக்கிறது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிட், இது வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து 0வாக இருக்கிறத வந்து இப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிட்ஸ்னால் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 1 வந்து இந்த சைடு 1 பிளேஸாக இருக்கிறத நீங்கள் வந்து 0வாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். அது கேல்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிட் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் போடுறப்ப உங்களுக்கு டிஜிட்ஸ் வந்து மைனஸில் வரும். ஓகேங்களா? இது நான் கம்மிங் அப் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள்ஸில் வரும்போது உங்களுக்கு நான் கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சாரி கைஸ், இது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் காட்டி கொஞ்சம் ஸ்பீடாக நான் சொல்லிட்டேன். இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கைண்ட்லி மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில். அதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பீடாக நான் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐம் சாரி, எனக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.